என்னை கான்டாக்ட் பண்றா இருந்தா www.pitchu.com மெயில் அனுப்புங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கூகுள் மெயில் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்கில் கூகுள் அக்கௌண்ட்டுன்றது நம்ம பெருசாக பேசப்படலை. ஆனால் என்றைக்கு இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் வந்ததோ அதுலேருந்து எல்லாத்துக்குமே கூகுள் அக்கௌண்ட் அவசியமாயிடுச்சு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு கூகுள் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதை எப்படி நம்ம சேஃபாக வச்சுருக்கிறது, தேவையில்லாத கூகுள் அக்கௌண்ட்லாம் நம்ம எப்படி டெலீட் பண்ணிக்கலாம், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு மை சேனல்ஸ். ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட மொபைல் இல்லை லேப்டாப், இதில் உங்கள் கூகுள் மெயில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். அதில் க்ரியேட் எ அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதில் 3 ஆப்ஷன் வரும். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு நேம் லாஸ்ட்டு நேம் கேட்கும். அதில் உங்களுடைய பேர் இனிஷியல் அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், யூசர் நேம் ஒன்று நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. யூசர் நம்பர் பார்த்திங்கன்னா ரேண்டமாக உங்கள் பேர், மொபைல் நம்பரு இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச நம்பரை வச்சு க்ரியேட் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டாக போட்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணுற பாஸ்வேர்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்கள் ஞாபகத்துக்கு வர மாரி ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. உங்கள் பேர், ஒரு இனிஷியலு அதேமாரி க்ரியேட் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்திங்கன்னா உங்களுடைய ஃபோன் நம்பர் கேட்கும். அதை கொடுத்து வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு லாகின் பண்ணி முடிச்சுட்டு உங்களுடைய கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட செட்டிங்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு கூகுளோடைய மெயின் பேஜ் ஓப்பன் ஆகும். கூகுள் அக்கௌண்ட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி நீங்கள் டச் பண்ணிங்கன்னா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் முடிச்சிடுங்க. ஏன்னா நம்மளுடைய கூகுள் அக்கௌண்ட்டு முழுக்க சேஃபாக இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாஸ்வேர்டும் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஒரு சில செக்யூரிட்டி நம்ம போட்டு வச்சுக்கிட்டால் தான் நம்மளுடைய கூகுள் அக்கௌண்ட் ஹேக் பண்ணாமலையோ இல்லை வேறு ஏதாவது தவறுதலாக யூஸ் பண்ணாமல் இருக்க முடியும். உங்களுடைய 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனை முடிச்சிடுங்க. முடிச்சுட்டு அகைன் நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா உங்களுடைய ஒன்ஸ் ஃபோன் நம்பர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃபோன் நம்பர், மெயில் ஐடி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ரெக்கவர் மெயில் ஐடி இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் ரெக்கவர் மெயில் ஐடி இருந்தால் தான் சப்போஸ் உங்கள் மெயில் ஐடி மிஸ் ஆகிடுச்சு இல்லை ஃபோனே தொலைஞ்சிட்டாலும் வேறு ஒரு மெயில் ஐடி மூலிமா நம்ம ரெக்கவர் மெயில் ஐடி எடுத்துக்கலாம். சப்போஸ் நமக்கு பாஸ்வேர்ட் தெரியாது, எனக்கு யூசர் நேம் மட்டும் தெரியும் அப்படின்னா நம்ம இந்த ரெக்கவர் மெயில் ஐடி வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சேம் கூகுள் அக்கௌண்ட்லேயே போயிட்டு டேட்டா அண்ட் ப்ரைவசியில் மோர் ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா டெலிட் மை கூகுள் அக்கௌண்ட் சொல்லிவிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ சப்போஸ் நீங்கள் தேவையில்லாத நிறைய கூகுள் அக்கௌண்ட் இருக்குது, அன்வான்டாக இருக்குன்னா நீங்கள் இது மூலயமா உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட் டெலீட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் அதோடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை நீங்கள் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு டெலீட் மீ நீங்கள் அக்கௌண்ட் கொடுத்திங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் ஃபுல்லாக டெலீட் ஆகிடும். திருப்பி அந்த மெயில் ஐடியை நம்ம போட்டு ஓப்பன் பண்ணோன்னா அந்த அக்கௌண்ட் டெலீட்டடுன்னு உங்களுக்கு வந்துடும். ஸோ இதுதான் ஒரு மெயில் ஐடி க்ரியேட் பண்ணி தேவையில்லாத அக்கௌண்ட் டெலீட் பண்ணுறது. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் மெயில் ஐடி சேஃபாக வச்சுக்க பார்த்துக்கோங்க. வேறு ஒரு வீடியோவில் இது போல் வேறு என்ன உங்களுக்கு வேணும்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன்.